போக்சோ வழக்குகள் சம்பந்தமாக திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனர் தேஷ்முக் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசியது. 2023 ஆண்டுல 3 குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஆஃபென்ஸ் நடந்தப்பட்டது. அந்த சம்பவம் நடந்தது அக்யூஸ்ட் வந்து சி கேட்டகரி ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி. அந்த ரவுடிக்கு 2012 ஹிஸ்டரி ஷீட் ஓப்பன் பண்ணியிருந்தது போலீஸ் ஸ்டேஷனில். ஆனந்த் சேகரன் அவருக்கு பேர். அந்த 2023 நடந்த ஆஃபென்ஸுக்கு நடந்த சம்பவத்துக்கு உடனடியாக காவல்துறை சேர்ந்த அப்போ உள்ளே இன்ஸ்பெக்டர் திருமதி முத்துலட்சுமி மற்றும் அவர்களோட டீம் எல்லாம் சேர்ந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி புலன் விசாரணையை செஞ்சு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அமைச்சிருந்தாங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் போக்சோ கேஸ்ல என்னென்ன தேவை இன்வெஸ்டிகேஷன்ல அதை ஆரம்பிச்சு அவங்களுக்கு அடுத்து வந்து ஆயோ திருமதி ராஜேஸ்வரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இந்த 2 பேருமே இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு இல்லை, அவங்க வேற இடத்துக்கு சர்வீஸ் போயிருக்காங்க டிரான்ஸ்பருக்கு. இந்த 2 இன்ஸ்பெக்டர்ஸ், 2வது திருமதி ராமேஸ்வரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அவங்க நல்லபடியா ஒரு ப்ரொஃபஷனலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் கோர்ட்ல போட்டிருந்தாங்க. கோர்ட்ல ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட் ஆன் 17/4/2023 போக்சோ ஆக்ட் படி 60 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டணும் போக்சோ கேசஸ்ல. 60 நாள்லயே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி மொத்தம் எவிடன்சஸ் கோர்ட்ல சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட் வந்து ட்ரையல் ஆரம்பிச்சு 12/3/2026 நேற்று தினம் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் போக்சோ கேசஸ் ஒரு நல்லபடியா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த ரவுடிக்கு ஆயு தண்டனை, தூக்கு தண்டனை மற்றும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இதை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கு. போலீஸ், ப்ராசிக்யூஷன் அண்ட் கோர்ட், இந்த 3 லெக் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லுவோம். இவங்க சேர்ந்த வேலை செஞ்சு ஒரு குற்றவாளிக்கு, டிசர்விங் குற்றவாளிக்கு ஒரு சிறப்பான தண்டனை கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் காவல்துறை சார்பாக நன்றி. அண்ட் இந்த குற்றவாளிக்கு தேவையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு வேலை செஞ்ச அனைத்து காவலர்களுக்கு, அதிகாரிகளுக்கு காவல்துறை சார்பாக பாராட்டுகள். இந்த நேரத்தில் நாங்க காவல்துறை சார்பாக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இதே மாதிரி நிறைய குற்றங்கள் அங்கங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன், அது வந்து ஸ்கூல் இருக்கட்டும், வீட்டு இருக்கட்டும், நெய்பர்ஹுட் ஏரியா இருக்கட்டும், அங்கங்கே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்க நோட்டீஸ்க்கு வந்தால் தயவு செய்து காவல்துறைக்கு தகவல் சொல்லிடுங்க. இதே மாதிரி யார் இருந்தாலும் அவங்க மேலே கடுமையான சட்ட ரீதியான உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ட் இது மட்டும் இல்லாம சமீபத்தில் பாத்தீங்கன்னா போன கொஞ்சம் ஆண்டுகளாக நம்ம போக்சோ கேசஸ்ல எல்லா இடங்கள்ல நல்ல கன்விக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸ்பெஷலி இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்ல குழந்தைகள் மேலே எந்த இடத்துல நடந்தாலும் ஸ்பீடா ட்ரையல் நடத்தி நீதிமன்றம் இருக்கட்டும், ப்ராசிக்யூஷன் சைடு இருக்கட்டும், போலீஸ் சைடு இருக்கட்டும், உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீக்கிரமா கன்விக்ஷன் வர்றதுக்காக பாசிபிலிட்டிஸ் அதிகமா ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. தயவு செய்து இந்த மெசேஜ் பொதுமக்கள் எல்லாம் கவனிக்கணும். அண்ட் இந்த மாதிரி குற்றங்கள் நடத்த விடக்கூடாது. அதுக்காக தேவையான முயற்சி நாங்க காவல்துறை சார்பாக எடுத்துட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு பப்ளிக்கோட ஒத்துழைப்பு தேவைப்படும்.